ஹே அன்னியாங்க அர்மி, எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து தேங் ஒன் ஷாட் ஃபர்ஸ்ட் நைட் கோத்து எதுக்குடா தேங் ஒன் ஷாட் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆமாண்டா, நம்ம சேனல் வந்து 1K ரீச் பண்ணிடுச்சுல்ல. ஸோ அந்த ஹாப்பினஸுக்காகவே நான் வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. எப்படியோ நான் ரீச் பண்ணிட்டேன். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. எவ்வளோ சப்போர்ட் பண்ணி எனக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி சேனலில் வியூஸ் போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சேனலை இழுத்து விட்டு போகலாம் அப்படின்லாம் இருந்தேன். அப்போ தான் சில பேர் சொன்னீங்க ஒன் ஷாட் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் போட்டேனா, எனக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கிடச்சிருச்சு. நல்லா கமெண்ட் பண்ணீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்படியே எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கடா. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நான் ஒன் ஷாட் போட்டுக்கிறேன். அண்டு பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ இது நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கடா. ஸோ கமெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இன்னொரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். இந்த டைட்டில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹாட் ஸ்டாண்டர்டுக்குரியது தான். ஸோ ஹெட்ஃபோன் வார்னிங். கண்டிப்பாக ஹெட்ஃபோன் போட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ போக போக உங்களுக்கே அது புரியும். கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டேன் போல். ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ல. ஸோ அதனால தான். ஸோ கண்டிப்பாக லைவ் வரேன்டா. நான் லைவ் வரும்போது போஸ்ட் போட்டு விட்றேன். சரிடா, லைட்டாக ஒரு இன்ட்ரோ சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கும் தேங்க்கும். இன்றைக்கி தான் வெட்டிங் ஆகிருக்கும். ஸோ அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ நீங்கள் வந்து இந்தியன் பொண்ணு, தேங் வந்து கொரியா. ஸோ பிஸ்னஸ் மேன் தான். இதுவே இன்ட்ரோ போதும்டா. இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் தான் இருக்கீங்க. வந்து தேங் உங்களை வெட்டிங் பண்ணுறதுக்காக வந்து இந்தியா வந்திருப்பார். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்தியன் கல்ச்சர் படி வெட்டிங் நடந்திருக்கும். அண்ட் இன்னும் கொரியன் கல்ச்சர் படி வெட்டிங் நடக்கலை. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து இங்கே இந்தியாவில் இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொரியாவை போயிட்டு அங்கே போயிட்டு கொரியன் ஸ்டைலில் வெட்டிங் பண்ணலாம் அந்த மாதிரி பிளானில் இருக்கீங்கடா. ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போது நீங்கள் வந்து உங்கள் ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. அண்டு ரெட் கலரில் சாரீ வியர் பண்ணீங்க. ஜுவல்லாம் போட்டுட்டு உங்கள் தங்கச்சி தான் வந்துட்டு, ஏய் வயன், நீ பார்க்க செம்ம ஃபிகராக இருக்கடி, எனக்கே உன்னை பார்த்தா ஏய் தங்கச்சி மாதிரி இருறி, ஆமாம் எங்கே இந்த மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் வந்து மல்லிகைப்பூ வச்சு விட்றா. எதுக்குடி இதெல்லாம் இப்போ வைக்கிற? ஆமாம் நீ இதுக்கே இப்படி நர்வஸ் ஆகுற? உங்கள் ஹேண்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட்லாம் டச் பண்ணி பார்க்குறா. அப்படி சில்லுன்னு இருக்குது. பட் உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஏன்டி நீ இப்படி இருக்க? வய நீங்கள் பாரு, உனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் நைட்டு. நீ இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஆ ஹாப்பியா? ஏ எனக்கே அவரை பார்த்தா பயமாக இருக்குடி. என்ன பயம் உனக்கு? அவரை பார்த்த நான் பேய் மாதிரியா இருக்காரு? இல்லைல்ல, போக்கா. அம்மா வேறு அங்கே பால் சொம்போடு நிற்கிறாங்க. போய் வாங்கிட்டு அப்படியே போயிட்டு மஜா பண்ணிட்டு வாக்கா. நீ எத்தனை டைம் சொல்லியிருக்க, நீ ஃபோட்டோவிலே பார்த்து சைட் அடிச்சு எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா பிடிக்காத மாதிரி சமாளிக்காதக்கா. இங்கே பாரி, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேச வரீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் ஷா வந்துட்டு, சீக்கிரமாக போடி, அப்போ தான் நான் கொரியாவுக்கு வர முடியும். உனக்கும் பிரச்சனை, எனக்கு ஏன் பிரச்சனை? ஆனால் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அதெல்லாம் அப்படி தாண்டி இருக்கும். பட் நீ ரூம் போயிட்டேன்னு வச்சுக்கவேன், அதெல்லாம் உன் புருஷன் பார்த்துப்பாரு. நீ அப்படியே போடி. ஆனால் அப்படின்ட்டு நீங்கள் வந்து புலம்பிகிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் ஹேண்டில், ஐ மீன் உங்கள் கையில் வந்து பால் சொம்பு கொடுக்குறாங்க. அம்மா இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணுமா? ஆமாண்டி, சம்பிரதாயம், இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும். ஆனால் அம்மா நான் இல்லைம்மா அப்படியே ஓடி போயிடவா, எனக்கு பயமாக இருக்குமா? நீங்கள் பாருமா, பொண்ணுங்கன்னா கல்யாணமானா இதெல்லாம் நம்ம தாண்டித்தாம வந்தாகணும். புரியுதா? அதான் புரியுதே, உன் புருஷன் பண்ண வேலை. நான் வந்து மாட்டிக்கிறேன். அதுவும் இந்தியன் மாப்பிள்ளனா பரவாயில்ல, ஏதோ சமாளிச்சிக்கிறலாம். அவனுக்கு எல்லாம் புரியும். இவன் கொரியன் மாப்பிள்ளையாச்சே, நான் போயிட்டு காலையில் போனால் இவன் என்ன நினைப்பான்னு தெரியலையே. ஆமாம்மா, காலையெல்லாம் விழுந்துரு. அப்புறம் தான் நம்ம கல்ச்சர். அதெல்லாம் நீ சரியாக பண்ணணும். நீ இந்தியன் பொண்ணு இல்லை. புரியுது. பேசாமல் காலேஜ் படிக்கும்போதே ஒரு பையனை லவ் பண்ணிக்கணும். இது ஏன் தப்பாக போயிடுச்சு? பையனு நீ சரியான மக்குடி. ஆனால் இவனை பார்க்க செம்மையாக இருக்கானே. எங்கள் அப்பா வேற சொன்னார், கொரியாவில் டாப் 10 பிஸ்னஸ் மேனில் நம்பர் 1 பொசிஷன் சொல்லிட்டு. ஆனால்
இந்த சீரியலில் பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போனால் ஒருவேளை லேப்டாப் வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரோ, செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம பேசாமல் பால் சொம்பை அப்படியே வச்சுட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஸோ செம்ம அழகாக இருக்கீங்க, ஃபிகராக வேறு இருக்கீங்க. நீங்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பீங்க. எவ்வளோ பசங்க அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் அப்பா சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி தாட்ஸில் இருந்திருப்பீங்க. அண்ட் ஃபைனலாக பண்ணியும் இருப்பீங்க. தேங்க் தான் உங்கள் ஹஸ்பண்ட். ஸோ இன்றைக்கி உங்கள் ஃபர்ஸ்ட் நைட் நீங்கள் வந்து உங்கள் ரூமுக்கு முன்னாடி நிற்கிறீங்க, டோருக்கு முன்னாடி. போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் நாக் பண்ண போகிறீங்க. அண்ட் உங்கள் தங்கச்சி வந்துட்டு, அக்கா நாக்கெலாம் பண்ணாத, இது உன்னோட ரூம், நீ பேசாமல் ஓப்பன் பண்ணிட்டு போ. ஏய் சும்மா இருறி நானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் அம்மா வந்து ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாங்க. இல்லைம்மா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி உங்கள் ஃப்ரெண்ட் ஷாவும் தம்ஸ்அப்லாம் காட்டுறாங்க. அக்கா செம்மையாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து வச்சுக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்போ தேங்க் தான் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அண்ட் அவன் ரூம்லேயே இல்லை. ஒரு வேளை பால்கனியில் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டோரை லாக் பண்ணிட்டு சுற்றி முற்றியும் பார்க்குறீங்க ரூமில். அவனை காணும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க ஒருவேளை லேப்டாப் வச்சு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், அப்படி இல்லையா வேட்டி வந்து கட்ட தெரியாமல் கட்டிகிட்டு இருப்பான் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து சோஃபாவை பார்க்குறீங்க. சோஃபாவில் கொடுத்த வேட்டி அப்படியே இருக்குது, வேட்டி ஷர்ட்லாம். அதை பார்த்துட்டு அவன் இவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. ஸோ தேங்க் தான் பாத்ரூம் சைட்லேருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெட் ஹேரோட டவல் மட்டும் வியர் பண்ணிட்டு வாரான். ஸோ ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கான். அதை பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஜர்க் விட்டுருச்சு. ஏன்னா இவன் இப்படி வாரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். ஸோ நீங்கள் அவனை பார்க்குறீங்க டாப் டு பாட்டம். ஸோ அவன் உங்கள் மாதிரி பார்த்துட்டு பார்க்குறாளே இந்த இந்தியன் ஸ்டைலில் இந்த வேர்ஸ்டி ஷர்ட்லாம் போட்டால் ஒரு மாதிரி இருக்கும், சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலன்னா அதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியே உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க கல் பண்ணிவிட்டு. என்னடி பொண்டாட்டி அப்படி பார்க்குற, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பால் சொம்பை தான் அவன்கிட்ட நீட்டுறீங்க. ஆமாம் இது என்னது, அம்மா கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கி அந்த ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறான். அவளுக்கு மில்க்கு, மில்க்கு, ஆமாம் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்லாம் இல்லையா, ஜஸ்ட்டு மில்க்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்குறதுக்குள்ளேயே நீங்கள் அவன் காலிலே விழுந்துடுறீங்க. அவனுக்கு என்னடா அந்த பொண்ணு காலில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் இருக்கும் பக்கத்தில், அதில் வந்து வச்சுட்டு ஏன் எதுக்கு போய் என் காலையெல்லாம் விழுற, நீ என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறான். அது வந்து அம்மா தான் சொல்லி தந்தாங்க புருஷன் காலில் விழணும் அப்படின்னு சொல்லிட்டு. எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபாஸ்ட்டாக வந்து வேக்கப் பண்ணி விட்றான். நீங்கள் எழுப்பி நிற்கிறீங்க. அம்மா இது என்ன கிரிஞ்சு பண்ணிட்டு காலையில் விழுந்துட்டு, புருஷன் பொண்டாட்டினா பொண்டாட்டி கீழே புருஷன் மேலே அப்படியா, ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலில் விழுறது அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. உன் அம்மா சொன்னால் எல்லாம் கேட்பியா, அம்மா பொண்ணா நீ, இல்லை அப்பா அம்மா பொண்ணு, அதுவும் சரிதான். பாரு இதை மாதிரிலாம் வேணாம், எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலையா, ஆனால் இதெல்லாம் பண்ணணுமே. ஹேய் காலில் விழுந்து தான் நீ வந்து நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது சரியா. எப்பவும் போலே இரு, உனக்கு பிடிச்ச மாதிரி. நான் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். உனக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து சடனாக வந்து ஹக் பண்ணிடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. ஏன்னா அவன் வந்து ஹிப்பில் ஹோல்ட் பண்ணி அவனோட ஹேண்டை வச்சு உங்கள் பேக்லேயும் கொஞ்சம் ஹேண்டை வச்சு, ஐ மீன் முதுகில் ஹேண்டை வச்சு நல்லா டைட்டாக ஹக் பண்ணியிருப்பான். ஏன்னா அவன் விட்டு ஹேரில் இருக்கான்ல, அதுக்கும் அவன் ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கும் அந்த டவல் வியர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. நீங்கள் வந்து அவங்க ஹேண்ட்லாம் ஷேக் ஆகுது. டேங்க்கு புரிஞ்சிடுச்சு, ஓகே வந்து பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாரு பயப்படாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெட்டில் உட்கார வைக்கிறான். நீங்கள் வந்து உட்காடுறீங்க தலையை குனிஞ்சிட்டேன். அப்போ தான் டேங் வந்து உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். அவள் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த மில்க் எடுத்து குடிக்கிறான். அப்போ குடிச்சிட்டே இருக்கும்போது நீங்கள் அப்போ எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க.
இது நான் குடித்த எச்சிடி, நீ எப்படிடி குடிப்ப? அம்மா சொன்னாங்க நீங்கள் வாங்கின பாதியில் நான் குடிக்கணுமான்னு. அப்போ இதுவும் சம்பிரதாயமா? ஆமாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தேங்க் கொடுக்குறான். ஸோ நீங்களும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே தான் பார்க்குறீங்க. அப்போ எதுவுமே சொல்லல. அப்போ தேங்க் தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஆமாம், இந்த மேரேஜுக்கு நீ பிடிச்சி தான் ஓகே பண்ணியா? அப்போ உனக்கு என்ன பிடிக்குமா? என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? நான் ஸ்டார்ட்டில் உன்னை ஃபோட்டோவில் பார்க்கும்போது வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருந்தேன். இப்போ நீ என்ன தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு அவ்வளோ லாங்காக இருக்கும் உன்னோட ஹேரு, பார்க்க அப்படியே இந்தியன் பொண்ணு அச்சசலாக இருந்த. ஆமாம், நான் இந்தியன் பொண்ணு தான், அது புரியுது. பட் கொஞ்சம் கூட வெஸ்டர்ன் கல்ச்சர் கிடையாது உங்ககிட்ட. யார் சொன்னா? அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மல்லிப்பூவை கழட்டிட்டு உங்களை நீங்கள் பின்னுக்கு ஹேர் வச்சுருப்பீங்கள்ல, ஜடை தான் வச்சுருப்பீங்க, அதை கழட்டி காட்டுறீங்க. அப்போ தான் தேங்க் புரியுது உங்களுக்கு ஹேரே இல்லை, சின்னோரு கொஞ்சம் தான் ஹேர் இருக்குது, நல்லாவே கட் பண்ணியிருப்பீங்க. தேங்க்கு செம்ம சிரிப்பு, அப்படியே உங்களை பார்க்குறான். ஏய், நீ இப்போ தான் பார்க்க கொரியன் பொண்ணு மாதிரி க்யூட்டாக இருக்க தெரியுமா? எனக்கு பிடிச்சிருக்கு. இப்படி ட்ரெஸ் பண்ணால் இந்தியன் பொண்ணு மாதிரி இருக்க, இந்த மாதிரி இருந்தால் கொரியன் கேர்ள் மாதிரி இருக்கு. எப்படி உன்னால் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறீங்க, எங்கள் அப்பா தான் கொரியாவாச்சு, எங்கள் அம்மா இந்தியா, அதான் எங்கள் அப்பா ஒரு கொரியா பையனையும் என்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. ஓ அப்படியா? சரி, உனக்கு என்கிட்ட கேட்க எதுவுமே இல்லையா? என்ன கேட்கணும்? எனக்கு ஏதாச்சும் லவ் அப்படி இருக்கான்ட்டு? ஆமாம், உங்களுக்கு ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் லவ் இருக்கா? ஆமாம், என் முன்னாடி பேசிகிட்டு இருக்கா, தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் சடனாக யோசிச்சுட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. ஏன்னா அவன் உங்களுக்கு தான் சொல்லியிருப்பான். அப்போ நான் தான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்வா? நான் பிஸ்னஸ் விஷயமாக உங்கள் அப்பா மீட் பண்ணும்போது அப்போ தான் சொன்னார் உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸில். அப்போவே பிடிச்சிருச்சு, அதான் நானாக உங்கள் அப்பா கிட்டே பொண்ணு கேட்டேன். ஃபைனலி அவரும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அப்படியா? அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாம், 2 இயர்ஸுக்கு முன்னாடியே நீ காலேஜ் படிச்சுட்டு இருந்த, அப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் இருந்தேன். அப்போ தான் உங்கள் அப்பா கிட்டே கேட்டதுக்கு அப்புறம் சொன்னார், என் பொண்ணு படிப்பை முடிக்கட்டும், நானே கல்யாணம் பண்ணி தரேன். உங்கள் அப்பா சொன்னார், கொரியா மாப்பிள்ளை தான் பார்க்கணும், என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ட்டு. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம்ல, ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக கேட்டுடுறா. உங்களுக்கு ஒரு மாதிரி ஜருக்கு விட்டுருச்சு, என்ன இவன் இப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வயசு 28 ஆச்சுடி, நான் இன்னும் சிங்கிளாகவே சுற்றுறேன் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு. எந்த பொண்ணு பின்னாடியும் நான் போகலை இது வரைக்கும், புரியுதா? எனக்கு பிஸ்னஸ் மட்டும்தான் என்னோடய மைண்டு. இப்போ என் லைஃப்பில் நீ வந்திருக்க, இப்போவும் நான் இது பண்ணலன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை கலாய்ப்பாங்க, சுத்த வேஸ்ட்டுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். இங்கே பாருங்கள், அது உனக்கு பயமாக இருக்கா, இல்லை உனக்கு பிடிக்கலையா நான் பண்ணுறது? அப்படியெல்லாம் இல்லை, பிடிக்கும், உங்களை ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு உங்களை நான் ஃபோட்டோவில் தான் பார்த்தேனா, அப்போவே பிடிச்சிருந்துச்சி. அப்பா கிட்டே சரி ஓகேன்னு சொன்னேன், நேரில் பார்த்ததுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் இதெல்லாம் இப்போவே பண்ணணுமா? ஆமாண்டி, பண்ணலாம், ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு பண்ணலாம். எதுக்கு ப்ரொடெக்ஷன்? அப்போ நமக்கு பேபியெல்லாம் கிடையாதா? ஓ, என் பொண்டாட்டிக்கு பேபி வேணுமா? ஆமாண்டி, 5 பேபிஸ் எனக்கு வேணும். ஆனால் இப்போதைக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு 6 மந்த் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், அதுக்கப்புறம் குழந்த பெற்றுக்கலாம். இப்போ ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணாமல் நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்க, எப்படியும் மேக்ஸிமம் 1 மந்த்லேயே நீ ப்ரெக்னென்ட் ஆயிடுவேன். அப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாதுடி. அப்போ குழந்த பிறந்ததுக்கப்புறம் நீ பேபி கூடயே பின்னாடி சுற்றுவேன். அப்போ எப்படி அப்படின்னு கேட்கும்போது, இல்லை தயா, நான் உங்களை தான் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் தான் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் உங்கள் ஃபோர்ஹெட் அட்டாச் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகிறான். ஸோ அவன் டவல் தானே வியர் பண்ணியிருப்பான், அது அப்படியே கலண்டுறது. நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை டைட்டாக மூடிக்கிறீங்க. அப்போ தேங்க்ஸ் ஸ்மைல் பண்ணிட்டு அந்த டவல் எடுத்து உங்கள் ஃபேஸில் போட்டுடுறான். தாயா, என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் டவல் எடுத்து பார்க்குறீங்க. அவன் உழுக்க போட்டிருக்கான் குட்டியாக ஷார்ட்ஸ் மாதிரி, உங்களை டீஸ் பண்ணலான்னு தான் சொல்லி வந்திருப்பான். ஸோ அவன் இன்னும் வெட்டாக தானே இருக்கான்.
அவன் பாடியில் அந்த அந்த வாட்டர்ஸ்லாம் வந்து உங்கள் மேலே வந்து உங்கள் நெக்கிக்கிட்டேலாம் போகுது. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி போகிறது. உங்களே பார்த்துட்டு இருக்கான். ஸோ என்ன பண்ணுறான்னா அவன் ஹேண்டில் நீங்கள் போட்டிக்க ஜுவல்ஸ்லாம் ஒவ்வொன்றா கலட்டுறான். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இப்போ இவன் பண்ணத்தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்ன பண்ணுற அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஃபைனலி நீங்கள் போட்டிக்க ஜுவல்ஸு பேங்கிள்ஸ் எல்லாமே கழட்டிட்டான். கழட்டிட்டு நீங்கள் வந்து சாரியில் தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் ஹிப்புக்கிட்ட ஹிப் செயின் போட்டிருப்பீங்க. அதையும் அவன் கீழால் கழட்டிட்டு அவன் மவுத்தாலே வச்சு அவன் பல்லால் அப்படியே எடுக்கிறான். எடுக்கும்போது கூசுது உங்கள் ஹிப்பில் வந்து அப்படி பண்ணும்போது. ஸோ நீங்கள் சினுங்குறீங்க. ஏய் இப்படியெல்லாம் சினுங்காத, இல்லைன்னு வையேன் ரொம்ப ரஃப்பாக பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. என்னது ஹார்ஷாக பண்ணுவீங்களா? ஆமாண்டி, பாரு நானே இன்னும் அப்படியே சிங்கிளாக எதுவுமே பண்ணாமல் இருக்கேன். உன்னை பார்த்தோன்னே அப்படியே ஏறுதுடி, அதான் அப்படியே பண்ணலாம். உனக்கு இது ஓகேவா? ஓகே தான், பட் ஸ்லோவாக பண்ணுங்க. ஸ்லோவாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அப்படி பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க இவன் கிஸ்ல தான் ஸ்ட்ரைட்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணும்போது அவனோட லவ் உங்களுக்கு புரியுது. அப்படியே உங்கள் ஐஸை வந்து பார்த்துட்டு அப்படியே ஐ கான்டாக்ட் பண்ணிவிட்டு, பொண்டாட்டி எல்லோரும் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க இதெல்லாம், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்கிறேன்டி, லவ் யூடி, லவ் யூ ஸோ மச், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் வந்து சொல்லியிருப்பேன் நீ காலேஜ் படிக்கும்போதே, படிக்கிற பொண்ணுல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டேன். ஆனால் ரொம்ப லவ் பண்ணுறேன் 2 வருஷமா. உன்னையே நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? ஜஸ்ட் பிக்சரில் பார்த்துட்டு இதெல்லாம் என்னோடய இமேஜினேஷன், உன் கூட இப்படியெல்லாம் இருக்கணும்ன்ட்டு. அப்போவே நான் வந்து பார்த்துருந்தேன் எப்படி இந்தியன் கல்ச்சரில் ஃபர்ஸ்ட் நைட்லாம். ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடி. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபேமிலியாக இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்ட் எடுத்து உங்கள் ஹிப்பில் வச்சு ரப் பண்ணுறான். அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கூசுது. அது வந்து எனக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க? உன்னோட ஹிப் எப்படி வாழைத்தண்டு மாதிரி இருக்குது, அப்படியே நெய் குழந்த மாதிரி இருக்கடி, எப்பவும் இப்படியெல்லாம் இருப்பியா? ஆனால் எனக்கு தோணுண்டி கொரியன் பொண்ணுங்க தான் பார்க்க அப்படி இருப்பாங்கன்னு. இந்தியன் பொண்ணுங்கள்லாம் பார்க்க செம்ம டக்கர் ஃபிகராக இருக்குங்கடி. எங்கள் பசங்கக்கிட்டேலாம் சொல்லணும், கல்யாணம் பண்ணணுன்னா இந்தியாவில் வந்து கல்யாணம் பண்ணுங்கடா, எனக்கு 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கடி, அவங்கக்கிட்ட எல்லாட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களை வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக பண்ணுறான். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்து பேக் கிஸ் பண்ணுறீங்க. அவன் நெக்கை வந்து உங்கள் ஹேண்ட்லாம் பிடிச்சிட்டு ஸோ 2 பேருமே அந்த கிஸ் போக போக ரொம்ப டீப் ஆகுது. ஸோ டேங் வந்து அவன் வந்து கண்ட்ரோலை மீறிட்டான். ஸோ உங்கள் சாரியில் ஹூக்கெலாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் சாரியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டா. நீங்கள் வந்து ஸ்கர்ட்டு ப்ளவுஸும் தான் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படி அவன் டேங் மாதிரி நீ இருக்கிறது. ஸோ உங்களை நல்லா டைட்டாக வந்து ஹக் பண்ணிட்டு அவன் பெட்டில் போட்டு உங்கள் நெக்லேலாம் செம்மையாக கிஸ் பண்ணுறான். அவங்க ஐயர்ஸ்ட்டை போயிட்டு லைட்டாக பைட் பண்ணிட்டு, பொண்டாட்டி நான் இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக நடந்தாலும் புருஷனை இன்றைக்கி மட்டும் மன்னிச்சிடுறே, என்னால் என் மொத்த லவ்வையும் உன்கிட்ட நான் காட்டுறேன்டி, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல தெரியுமா? அதுவும் உன்னை இப்படி பார்த்துட்டு இன்னும் எதுவுமே ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, ஆனால் இப்போவே நீ இப்படி இருக்க, உன்னை ஃபுல்லாக பார்க்கணுண்டி அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் நீங்கள் தேங்கிட்டே சொல்கிறீங்க, தேங்க் ப்ளீஸ்டா. என்னது டாவா? ஆமாம் நீ தான் என் புருஷன் ஆச்சு, அப்போ டா போடலாமா? போடுடி போடு, பொண்டாட்டியில் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லைட்டை ஆஃப் பண்ண தயாங்க. முடியாதுடி, லைட்லாம் என்னால் ஆஃப் பண்ணவே முடியாது. அது வந்து உன்னை ஃபுல்லாக பார்க்கணுண்டி, நான் பார்க்கணும். என் இமேஜினேஷனில் நீ எப்படி இருந்த தெரியுமா? அதை விட நீ அவ்வளோ அழகுடி, யாருக்குமே கிடைக்காத அழகு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா செஸ்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணுறான். அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ ஹெவனில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங் வந்து உங்கள் ப்ளவுஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஹூக்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணி நான் ஃபுல் நேக்டாக ஆக்கிடுறேன் அவங்கள.
அவன் வந்து என்ன பண்ணுறான்னா செஸ்ட்லாம் வந்து ரப் பண்ணுறான். அவங்க பாடி ஃபுல்லாக ரப் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே அங்கங்கே ஹிக்கியாக மேக் பண்ணுறான். உங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு. ஸோ ஃபைனலி நீங்கள் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவன் வந்து ஃபைனலி கேட்குறான் இன்சைட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் சிக்னல் காட்டுறீங்க. ஃபைனலி தயாங் வந்து அவனோட இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் பாட்டு எடுத்து அங்கே வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுறான் அவங்க லோவர் அப்டம் கிட்ட. தயாங் தயாங் ஏன் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? இன்சைட் பண்ணலாம்ல, என்னை டீஸ் பண்ணுறீங்கல்ல, என்னால் முடியல தயாங். ஹேய் எப்படி இருக்கு தெரியுமா, பார்க்க ஸ்ட்ராபெரி மாதிரி பிங்கிஸா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவனை லிப்ஸை வச்சு கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளோதான், உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்த ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ தயாங் வந்து உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்கள் ஹேண்டில் உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஹே இந்த ரூமுக்கு சவுண்ட் ப்ரூஃப் கூட இல்லடி, கத்தாதடி, மார்னிங் வெளில போனால் ஒன்றை தான் உன் தங்கச்சி வச்சு கலாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உங்களுக்கு அப்போ தான் புரியுது, ரூமுக்கு சவுண்ட் ப்ரூஃப் இல்லையே, ஆனால் என்னோடய மூர்னிங் சவுண்ட் நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, பண்ணிக்கொடி இன்னைக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மவுத்லேயே கிஸ் பண்ணுறான். நல்லாவே லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணி சக் பண்ணிட்டு அங்கே வச்சு ரப் மட்டும்தான் பண்ணுறான் அவனோட பாட்டை வச்சு. உங்களால் முடியல. நீங்கள் வந்து தயாங் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு, தயாங் என்னை டீஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பெட்டில் நீங்கள் போட்டு அவனுக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு அவனை கிஸ் பண்ணுறீங்க. இது அவன் எக்ஸ்பர்ட்டே பண்ணியிருக்க மாட்டான், நீங்கள் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் நெக்கு பாடி ஃபுல்லாக செஸ்ட்டு எல்லாமே ப்ளே பண்ணுறீங்க ஹேண்டை வச்சு. ஸோ அவன் செஸ்ட்லாம் ஃபைனலி நல்லா லிக் பண்ணி கிஸ் பண்ணுறீங்க. அப்போ தான் அவனுக்கு புரியுது, ஹே வேணாண்டி, நான் வந்து கத்திடுவேன், முடியலடி, வயன் நீ என்னடி இப்படியெல்லாம் பண்ணுற? ஆமாம் தயாங், எனக்கு பண்ணீங்கல்ல ரிவெஞ்ச், என்னோடய ரிவெஞ்ச் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நீங்கள் பண்ணுறீங்க. அவனால் முடியல, நானே இன்சைட் பண்ணிடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாறி பெட்டில் போட்டு அவன் வந்து இன்சைட் பண்ணுறான் உள்ள. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வலிக்குது. நீங்கள் தயாங்க ஹேண்டை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அவன் முதுகெல்லாம் அவங்க நைஸில் வச்சு கிழிக்கிறீங்க. அவனுக்கு புரியுது உங்களுக்கு வலிக்குது, அதனால தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐஸ்லலாம் டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஃப்ளோவாக. கொஞ்சம் பொறுறி, நான் கொஞ்சம் இன்சைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படி எடுத்து கொஞ்சம் இன்சைட் பண்ணுறான். அவங்களுக்கு அப்போ கொஞ்சம் பெயினாக இருக்குது, பட் இருந்தாலும் உங்களுக்கு தயாங்காகத்தான் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுத்துக்கிறீங்க. ஃபைனலி உள்ளே இன்சைட் பண்ணிட்டு நல்லாவே மேக் அவுட் பண்ணுறவங்க கூட. அண்டு நீங்களும் அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணுறீங்க. பொண்டாட்டி நல்லா இருக்குடி, இதெல்லாம் நீ காலேஜ் படிக்கும் போதே இதெல்லாம் பண்ணியிருக்கணும்ல, அவங்க கூட வந்து அப்படி இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் அவங்க கூட மேக் அவுட் பண்ணுறான். ஸோ ஃபைனலி வந்து உங்களை வந்து அவனை செஸ்ஸில் வச்சுட்டு 2 பேருமே நல்லா தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து டைமை பார்க்குறீங்க, மணி 10:30 ஆயிடுச்சு. உங்களுக்கு அப்படியே ஷாக்கு. இங்கே தயாங்க பார்த்துட்டு, தயாங் என்னடி தூங்குடி, மணி 10 ஆயிடுச்சு, 10 தானே ஆச்சு, ஏதோ 12 மணி ஆனதுக்கப்புறம் எழும்புன மாதிரி பண்ணுற, டயர்டாக இருக்குடி, தூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து நல்லா தூங்க வைக்கிறான். ஸோ நீங்கள் டயர்ட்னஸில் தூங்கிடுறீங்க. ஸோ 11:30 தான் எழும்புறீங்க. தயாங்களை வேக்கப் பண்ணிட்டு அவனே ரெஸ்ட் ரூம் கொண்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக வைக்கிறான். உங்களுக்கு பாடியெல்லாம் பெயினாக இருக்குது, லைட்டாக எல்லாமே பண்ணி விட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ மிரர் முன்னாடி நிற்கிறீங்க. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா உங்கள் நெக்கிலேலாம் வந்து அவனை ஹிக்கியாக இருக்குது. அப்போ நீங்கள் ஃபவுண்டேஷன் எடுத்து ஹைட் பண்ணுறீங்க. அப்போ தயாங் என்னடி பண்ணுற? இல்லை தயாங், ஃபவுண்டேஷனை வச்சு அதான் கேட்குறேன். தங்கச்சியெல்லாம் பார்த்தா கலாய்ப்பா தயாங். அதுவும் சரிதான், இதான் லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா கொரியாவுக்கு வந்ததுக்கப்புறம்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது சரியா? அப்போ தான் இதெல்லாம் நான் பார்க்கணும், உன் பாடியில் ஒரு ஹிக்கியாச்சும் இருக்கணும், என்னோடய மார்க் எப்படியும் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டு அவன் வெளில போயிடுறான். ஸோ வெளில போயிட்டு அப்படியே டைனிங் ஹாலில் தான் இருக்கான். அவங்க அம்மா தான் வந்து காஃபி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ கேட்குறாங்க, பையன் எலும்பலையா அப்படின்னு சொல்லிட்டு.
ஆன்ட்டி அவ வந்து வாரா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் இறங்கி வாரீங்க. ஸோ உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து உங்கள் வாக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது, நடக்க முடியாமல் நடந்துட்டு வரீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஷாவன்ட்டு, ஏ வயன் என்னடி சுளுக்கு பிடிச்சிருச்சா என்ன? இல்லையே நான் நல்லா தானே நடக்கிறேன். இல்லையே ஏதோ இடுப்பில் சுளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு வா பக்கத்தில் உட்கார வச்சுட்டு உங்கள் காதுக்கிட்ட வந்துட்டு, ஓ நைட்டு சம்பவமா? ஐயோ சும்மா இரு, நீ என்னடி பண்ணுற? இல்லடி அது வந்து பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக ஒரு மாதிரி சாரி தான் வியர் பண்ணியிருப்பீங்க. லைட்டாக உங்கள் ஹிப்பு தெரியுமா? அங்கெல்லாம் பார்க்குறா ஹிக்கி இருக்குது, நீங்கள் அங்கே வந்து ஃபவுண்டேஷன் போடல. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க தான் அப்படியே சைட்டில் பார்க்குறா. தயங்க அப்படியே எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு வெளில போயிடுறாரு. உங்களுக்கா செம்ம ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது, உங்களால் முடியல. நீங்கள் வந்து சிரிச்சிட்டு, அம்மா பாருமா இவருக்கு பேசாமல் கல்யாணம் பண்ணி வை. என்னோட மோச்சி இருக்கும்போது நான் எதுக்கு? நான் கொரியா வந்ததுக்கப்புறம் மோச்சியை கல்யாணம் பண்ணிப்பேன். நீ பண்ணிக்கிடி, அதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்போ உன்னை வச்சு ஓட்டுறேன் பாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு, ஓகே எல்லாமே நல்லா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஹாப்பி. சரிடா நான் வந்து இதிலே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் பாட்டு வேணுன்னா சொல்லுங்கள், நான் போட்டுடுறேன். கண்டென்ட் இருக்குது. அண்டு ரொம்ப டைம் பேசிட்டேன்ல, ஸோ இதே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து 2/2 போடலான்னு இருக்கேன். வேணும்னா சொல்லுங்கள், இல்லைன்னா நான் அப்படியே விட்டுறேன்டா. நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஒன் ஷாட் போட்டுக்கிறேன். ஸோ பர்பிள் யூ.